ரைட். இப்போ நாங்கள் கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். இந்த ஆறாம் படத்தில் வரக்கூடிய கேள்வி நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை ஃபைல் அனுப்பியிருந்தேன். அந்த கேள்வி அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கவனிங்க. கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்ப்போம். முதலாவது இப்படியான கேள்விகள் வரலாம். நீங்கள் இதை பாருங்க, என்ன சொல்றாரு கொஞ்சம் குயிக்காக கேள்வியை பாருங்க. சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் ஏ தொடக்கம் டி ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த இதில் பாருங்க ஏபிசிடின்னு சொல்லி இருக்குதானே, அது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சொல்றார். அப்போ இதில் என்ன தந்திருக்குன்னா, வடிவமைப்புக்கு முதல்லன்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு முதல், சேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல், வடிவமைப்புக்கு பின்னர்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பிறகு, சரிதானே. முதல் இப்படி இருந்தது, பிறகு நீங்கள் மாற்றின உடனே ஃபார்மேட்டிங் செய்த உடனே இப்படி மாறிட்டுது. கேட்ட கேள்வியை பாருங்க. சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்றில் சில வடிவமைப்பு கருவிகள் முகப்படையாளங்கள் 1 தொடக்கம் 16 காட்டப்பட்டுள்ளன. அந்த கீழே இருக்குத்தானே கருவிகள் பாருங்க, எல்லாருமே தெரிஞ்சது. கேட்ட கேள்வி, ஏ தொடக்கம் டி ஆல் காட்டப்பட்டுள்ள வடிவமைப்பு செயற்பாடுகளுக்குரிய கருவிகளை இனங்காண்க. வடிவமைப்பு செயற்பாடுகளுக்குரிய எழுத்தையும் பொருத்தமான கருவிகளுக்குரிய முகப்படையாளத்தையும் எழுதுக. உமது விடையில் தேவைக்கு மேலதிகமாக வடிவமைப்பு கருவிகள் வழங்கப்படின் புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. சரிதானே. அப்போ கூடுதலாக எழுதக்கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா குயிக்க பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த சோஷியல் மீடியா இங்கே பார்க்கணும். இதில் இப்படி இருந்தது, இடது பக்கம் நார்மலாக இருக்குது. இங்கே வந்து சென்டர்லேயும் வந்துட்டுது, டார்க்காயும் வந்துட்டுது. விளங்குதானே. அப்போ என்ன வந்திருக்கணும் பிள்ளைகள், சென்டர் அலைன்மெண்ட்டும் வந்திருக்கணும். கவனமாக அவதானிக்கணும், சென்டர் அலைன்மெண்ட்டும் வந்திருக்கணும். அதே மாதிரி போல்டும் வந்திருக்கணும். என்ன நம்பர் பிள்ளைகள், போல்டுக்கு 4. சரி. அதே மாதிரி சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு 8. சரி. எல்லா ஐக்கோனும் ஞாபகம் வச்சிருக்கணும் டூல். ஸோ இது முதலாவது. ரெண்டாவது பாருங்க, பிஏ பாருங்க. இந்த பி என்னத்தை காட்டுதுன்றது தெரியுது உங்களுக்கு. அந்த பந்தி ஃபுல்லாக காட்டினா அப்போ அலைன்மெண்ட் தான் குறிக்குது. முதல் பாருங்க, உங்களுக்கு தெரியும், டைப் பண்ணிக்க லெஃப்ட் அலைன்மெண்ட்லாம் பேர். அப்போ நீங்கள் எல்லாம் ஃபார்மேட்டிங் செய்த உடனே ரெண்டு பக்கமும் நேராக இருக்கு. இந்த பந்தியை பாருங்க, இடது பக்கமும் நேராக இருக்கு, வலது பக்கமும் நேராக இருக்கு. அது கடைசி லைன் மட்டும் அது வேர்ட்ஸ் காணாதபடியா அந்த வலது பக்கம் மட்டும் போகல. மறுபடி ரெண்டும் நேராக இருக்கு. ரெண்டும் நேராக இருக்குன்ற என்ன அலைன்மெண்ட் பிள்ளைகள், ஜஸ்டிஃபை. ரைட். 10வது டூல். ரைட். 10வது. அடுத்த பாப்போம். சிஏ பாருங்க. முதல் பாருங்க, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எமோஷன்ஸ் இப்படி இருந்தது. இப்போ இப்படி லிஸ்டாக மாறிடுது. என்ன லிஸ்ட், புல்லட் லிஸ்ட், குண்டுக்குறி பட்டியல். புல்லட் லிஸ்ட்ன்றது என்ன நம்பர், 15. ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் இந்த ஹெச்டிடிபி WWW செக்யூரிட்டின்றது தானே, அது நார்மலாக இருந்தது. இதில் இப்போ சரிஞ்சு வந்திருக்கு. அப்போ சரிஞ்சு வந்திருக்குன்னா இட்டாலி. இப்போ ஹைப்பலிங்னு சொன்னால் அது கீழே சிரோலையில் நாங்கள் இந்த வெப்சைட் அட்ரஸை ஹைப்பலிங் ஆக்குறாங்க. அப்படின்னா ஒன்றில் கீழே அண்டர்லைன் தந்திருப்போம், அல்லது எங்கேயாவது எழுதியிருப்போம் இது ஹைப்பர்லிங்க். எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல தானே. அப்போ இதை ஹைப்பர்லிங்க்னு எடுக்கக்கூடாது. இதை இட்டாலிக் 5வது நம்பர். புரியுதோ. இப்படி ஒரு கேள்வி, சின்ன கேள்வி வரலாம், அல்லது இதே அடிப்படையில் பெரிய கேள்வி வரலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இது இன்னொரு இப்படி ஒரு பெரிய செகண்ட் பார்ட் கேள்வி வரலாம். ஏ தொடக்கம் டி, சாரி கீழே உள்ளது, பின்வரும் ஆவணம் சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருள் ஒன்றை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணத்தை பாருங்க அப்படியே. ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு விளம்பரமோ அல்லது ஒரு போஸ்டரோ இது உண்டு. சரி, இப்படி இருக்கு. கேட்ட கேள்வியில பார்ப்போம். வடிவமைக்கப்பட்ட மூலகங்கள் ஒரு ஐயில் அல்ல ஒரு ஒன்றில் ஏ தொடக்கம் எஃப் வரை முகப்படையாளமிடப்பட்டுள்ளன. இவ்வடிவமைப்பு கீழே ஒரு 2இல் 1 தொடக்கம் 16 வரை முகப்படையாளமிடப்பட்ட சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருளில் உள்ள கருவிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதே கேள்விதான். இந்த மேலே நீங்க பார்க்குற எல்லாமே இந்த கருவிகள் கீழே இருக்குதான பிள்ளைகள், கருவிகள், இந்த கருவிகளை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார். சரி. மேலே ஒரு 2இல் 1 தொடக்கம் 16 தரப்பட்ட முகப்படையாளங்களை பயன்படுத்தி கீழே தரப்பட்ட பணிகளை செய்வதற்கு தேவையான கருவிகளின் முகப்படையாளன்னு எழுதட்டாம். தேவைக்கு மேலதிகமாக எழுத வேண்டாம். சரிதானே. ரைட். அப்ப இப்படியே பாருங்க, முதலாவது பார்ப்போம். ஏய பார்ப்போம். ஏ வந்து, சரியா, ஏ வந்து இந்த அலங்கார எழுத்துக்கள், டெக்கரேட்டிவ் டெக்ஸ்ட். எனவே இது வேர்ட் ஆர்ட். ரைட். டெக்ஸ்ட் இஃபெக்டும் போடலாம். இதில் ஏதாவது ஒன்று தான் தருவினம் அங்கே வேர்ட் ஆர்ட். இங்கே பாருங்க, வேர்ட் ஆர்ட் இருக்குது பிள்ளைகள். வேர்ட் ஆர்ட் 14. சரிதானே. 14 வேர்ட் ஆர்ட். அந்த ஐகான் அல்ல டூல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 14 ஏ சரிஞ்சிருக்கும். இப்போ இதில் இன்னொரு விடயம் இருக்கு என்னன்னா, இந்த எழுத்துக்கள் வந்து இது இந்த ஹெடிங் மாதிரி இருக்குதானே, அது சென்டர்ல இருக்கு. அப்போ சென்டர்ல இருக்குன்னா நீங்க நினைக்கலாம் சென்டர் அலைன்மெண்ட் பாவிச்சிருப்பீங்க தானே என்று நான் முதலும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வேர்ட் ஆர்டுக்கு நாங்கள் சென்டர் அலைன்மெண்ட் பாவிக்க தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர்லாம் வரும். சரிதானே.
அதை நீங்கள் இழுத்து கொண்டு வந்து விடலாம். அதை ஆட்டோமேட்டிக்கானு சொல்லக்கூடாது. நாங்கள் அதை கொண்டு வந்து எங்களுக்கு தேவையான இடத்துல விடலாம். நீங்கள் சென்டர் அலைன்மெண்ட் போட்டு ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த பொக்ஸுக்கான சென்டர் பண்ணுமே ஒழிய இந்த ஆவணத்துக்கு சென்டர் வராது. அப்போ சென்டர் அலைன்மெண்ட் பிக்சருக்கோ இல்லை வேர்டாடுக்கோ பாவிக்கவே இல்லை. நாங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து சென்டரில் விடுறாங்க. சரியா? அப்போ அலைன்மெண்ட் போட தேவையில்லை இதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. பி என முகப்படையாளமிடப்பட்டுள்ளவாறு படிமம். படிமம்னா இமேஜ். அப்போ இமேஜை இன்சர்ட் பண்ணுறது இங்கே பாருங்க. பி அந்த கெப்பதோல் இருக்குது தானே, அதான் பி. அப்போ அதை நாங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய ஐகான் வந்து இதில் பாருங்க 11. சரிதானே? இதுதான் இமேஜுக்குரியது. அதுவும் சென்டரில் தானே நாங்களே கொண்டே ட்ராக் பண்ணி விடுவோம். அலைன்மெண்ட் பாவிக்கிற இல்லை. அடுத்த 3வது பாருங்க. சியினால் காட்டப்பட்டுள்ளவாறான தோற்றத்தை பெறல். சியை பாருங்க பிள்ளைகள். சி வந்து இந்த இது இங்கே பாருங்க. சி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு தானே. அப்போ இது போல்டாயும் இருக்குது, இட்டலிக்காயும் இருக்குது, சரிஞ்சும் இருக்கு தானே. அப்போ போல்டும் இட்டலிக்கும் ரெண்டையும் எழுதும். ஸோ ஐக்கோனை பாருங்க. போல்டு வந்து 4, இட்டலிக் வந்து 5. உங்களோட டூல்ஸின் நம்பர் தானே கேட்குறேன். ஸோ நம்பர் எழுதுவீங்க. அதுவும் சரி. அடுத்த டியினால் காட்டப்பட்டுள்ளவாறு பந்தியின் தோற்றத்தை பெறல். டி என்ற பந்தியின் தோற்றம் இங்கே பாருங்க. டி என்ற ஒரு பந்தி இருக்கு. இதுல முதல் நாங்கள் காய்ச்ச மாதிரி தான் பந்தின் அலைன்மெண்ட் தான் கேட்கிறார். 2 பக்கம் நேராக இருக்கு பாருங்க. இடது பக்கம் நேராக இருக்கு, வலது பக்கம் நேராக இருக்கு. எனவே ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ரைட். சென்டர் அலைன்மெண்ட்னா 2 பக்கம் நேராக இருக்காது பாருங்க. 10வது நம்பர். சரியா? அப்போ அதுவும் ஈஸி. அடுத்த பாவம். ஈனால் காட்டப்பட்டுள்ளவாறு பட்டியலை பெறல். இ என்ற ஒரு லிஸ்ட் இருக்கு இங்க பாருங்க. இ நாங்கள் முதல் பார்த்த மாதிரி புல்லட் லிஸ்ட். நம்பரிங்கன்னா நம்பரிங்க போடுவீங்க. இது புல்லட் லிஸ்ட். புல்லட் லிஸ்ட் இந்த நம்பர் எழுதி விட்டீங்கன்னா சரி. இதில் நம்பர் போடுப்படையில இந்த பேப்பரில். இதுதான் புல்லட் லிஸ்ட். தெரியும் தானே உங்களுக்கு. இதில் நான் மவுஸை பாயிண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி இதை ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுதான் புல்லட் லிஸ்ட். சரிதானே? பக்கத்தை இருக்கிறது அங்கால நம்பரிங் லிஸ்ட். இதுதான் புல்லட் லிஸ்ட். ஸோ அதுவும் சரி. அவள் நம்பர் போடாதபடியே அது நாங்களே அதை எடுத்துக்கொள்வோம். ரைட். அடுத்த கேள்வி. அதில் கடைசி எஃபினால் காட்டப்பட்டுள்ளவாறு மீ இணைப்பை உருவாக்க. அப்போ இதில் எஃப் வந்து மீ இணைப்பண்டே தந்திருக்கு. இதில் பாருங்க கீழே இருக்கு. இது மீ இணைப்பண்டே தந்திருக்கு. அப்போ மீ இணைப்பண்டா ஹைப்பர்லிங்க் ஒரு குளோப், ஒரு பூமி உருண்டையோட ஒரு சின்ன செயினம் பெறும். ரைட். குளோப் 15வது ஹைப்பர்லிங்க். இப்போ ஐக்கான் மாறிட்டுது. பட் இதுதான் உங்களுக்கு தேவையான ஐக்கான். புரியுதா? அப்போ இப்படி ஒரு கேள்வி கட்டாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இதுவில் வச்சது புல்லட் லிஸ்ட், நம்பரிங் லிஸ்ட், இமேஜ், ரைட், வேர்ட் ஆர்ட், ஹைப்பர்லிங்க், இந்த ஷேப்ஸ் 16வது பாருங்க ஷேப்ஸ். அதே மாதிரி அலைன்மெண்ட், இந்த போல்ட், இட்டலிக், அண்டர்லைன், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்க. அதோட வச்சுக்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். சரி. ரைட். இப்போ இது அடுத்த கேள்வி. இப்போ இன்னொரு கேள்வி பாருங்க. இது பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு, சின்ன கேள்வி. இதே ஒருக்கா பார்ப்போம். ஒரு சொல் முறைவழிப்படுத்தப்பட்ட பாட ஆவணத்தின் துண்டமானது மேற்கொள்ளப்பட்ட சில வடிவமைப்புகளுடன் கீழே காட்டப்பட்டுள்ளது. கேட்ட கேள்வியை பாருங்க. பின்வருவன ஒரு சொல் முறைவழிப்படுத்தல் மென்பொருளில் உள்ள சில வடிவமைப்பு கருவிகளின் படவுருக்கள் ஆகும். 1 தொடக்கம் 4 எனும் முகப்படையங்களால் காட்டப்பட்டுள்ள வடிவமைப்பு பணிகளை செய்வதற்கு தேவைப்படும் பி தொடக்கம் பி எனும் முகப்படையாளங்களினால் காட்டப்பட்டுள்ள வடிவமைப்பு கருவிகளின் படவுருக்களை இனங்காண்க. ஒவ்வொரு வடிவமைப்பு பணியினதும் 1 தொடக்கம் 4 முகப்படையாளத்தையும் அதற்கு பொருத்தமான வடிவமைப்பு கருவியின் இதையும் எழுதட்டான். ஈஸி தானே? இதில் ஒன்றும் இல்லை. இதில் பாருங்க. முதலாவது பாருங்க. 1, 2 போட்டு மகாவலி ரிவர் என்று இருக்கு. இந்த மகாவலி ரிவர் என்றது சென்டர்ல இருக்கு. அதே மாதிரி டார்க்காயும் இருக்கு. சரியா? அப்ப போல்டும் வரும், பியும் வரும். அதே மாதிரி சென்டர்ல இருக்கலோ எஸ்ஸும் வரும். சென்டர் அலைன்மெண்ட் ஐக்கோன் ஞாபகம் இருக்கணும், எஸ்ஸும் வரும். அது சரி. இப்போ 2வது சரி. 1, 2. 3வது பாருங்க. இந்த கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்கு அந்த மேலே வர்க்க மாதிரி இருக்கு தானே மேலே, கொஞ்சம் மேலே. அப்போ இது சூப்பர் ஸ்கிரிப்ட். உங்களுக்கு தெரியும் ஜூ தான் சூப்பர் ஸ்கிரிப்ட். ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னா 4வது இந்த இது ஹைப்பர்லிங்க். நான் முதலே சொன்ன மாதிரி இதில் பாருங்க ஒரு வெப்சைட் அட்ரஸ் தந்திருக்கிறார். யூஆர்எல் படிச்சிருப்பீங்க. கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறார். அப்போ இது ஹைப்பர்லிங்க்ன்றதை நாங்கள் அந்த அண்டர்லைனை வச்சுக்கொண்டு கெஸ் பண்ணலாம். சில இடங்களில் வசனங்கள்லையும் தந்திருக்கிறோம். அப்போ ஹைப்பர்லிங்க் வி. ரைட். வி தான் ஹைப்பர்லிங்க். சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க. கீழே இப்படி ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் பாஸ் பேப்பர் கேள்வி. நான் கேள்வி வாசிக்கல, நீங்கள் அப்புறம் வாசி பாருங்க. எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் தானே. கேட்ட கேள்வி என்னென்னா அந்த மேலே இருக்கு தானே பிள்ளைகள் 1, 2, 3, 4 இதே மாதிரி கேள்வி. இதுக்கு என்ன கருவி பாவிச்சிருப்போம்? நான் நேரத்தை கருத்தில் கொண்டு அதை வாசிக்கல. என்ன கருவி ஒன்று அப்பாமே. முதலாவது பாருங்க. அந்த எழுத்துக்களை தான் குறிக்கிறார். ரைட். அந்த மேலே உள்ள எழுத்துக்கள் அது அளவில் பெருசாக இருக்கு. எனவே பொன் சைஸ் பாவிச்சிருக்கோம்.
இந்த ஃபொண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டி தானே, பாருங்க டி தான் இன்க்ரீஸ் ஃபொண்ட் சைஸ். எனவே டி, ரைட், டி வெறும் எழுத்துக்களின் அளவு கூட்டப்பட்டிருக்கு. அடுத்தது 2 வந்து அந்த அண்டர்லைனை குறிக்குது. அப்போ அண்டர்லைனும் வந்திருக்கணும். சரியா, அண்டர்லைன் தெரியாத நம்பர் பிள்ளைகள் வி, ரைட், 2க்கு வி. அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் நடுவில் இருக்கிற பிக்சர் இருக்கு தானே, இதுதான் 3. அங்கே ஜூ, ஏன்னா அதில் பிக்சர் ரெண்டு அதில் எழுதி இருக்கிறார் ஜூ. எவ்வளோ ஈஸியான கேள்வியை பாருங்க. அடுத்தது வந்து 4வது இந்த லிஸ்ட், உங்களுக்கு தெரியுது இது புல்லட் லிஸ்ட், ரைட், குண்டுக்குறி பட்டியல். அப்போ என்ன ஐகான் வரும் பிள்ளைகள், பி, ரைட், பி. அடுத்தது ரைட், அடுத்தது இந்த ஹைப்பலிங். இது ஹைப்பலிங் என்று தெரியுது பாருங்க, கீழே வெப்சைட் அட்ரஸ், அதில் ஒரு அண்டர்லைன் இருக்குது, எனவே ஹைப்பலிங். அப்போ அது அண்டர்லைன் எல்லாம் எடுக்கக்கூடாது, அது ஹைப்பலிங் தான். இந்த அண்டர்லைன் ஹைப்பலிங்குக்கு வர்றது, எனவே எஸ் மட்டும்தான். சரிதானே, இப்போ அண்டர்லைனாக போடுறீங்க எஸ் மட்டும். அதே மாதிரி கீழே ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. இது என்ன கேட்கிறாருன்னா, இந்த பாருங்க, வடிவமைப்பு செய்வதற்கு முன்னர் ஒரு வாக்கியம் இருந்தது, அது வடிவமைப்பு செய்த பின்னர் இப்படி மாறிட்டுது அண்டா என்ன கருவிகள் பாவிப்பீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப அதுல வடிவ பார்த்தீங்கன்னா ஃபொண்ட் சைஸ் மாறி இருக்கு. என்ன முதல் சின்னனா இருந்தது நல்ல நீளத்துக்கு போயிட்டு பாருங்க, ஃபொண்ட் சைஸ் மாறி இருக்கு. அப்ப எத்தனையாவது பி வரும் முதலாவது. அடுத்த டார்க் ஆயிருக்கு, அப்ப கியூவும் வரும், போல் வரும் தானே, பியும் வரும். அடுத்தது சரிஞ்சிருக்கு, அப்ப இட்டலிக்கும் வரும், பி வருது, கியூ வருது, ஆர் வருது. வேறு அண்டர்லைனும் வருது பாருங்க, கீழே அண்டர்லைன் போட்டிருக்கு தானே, அப்போ எஸ்ஸும் வருது, PQRS. வேறு ஒன்றும் வரையில தானே விட, வேறு ஒன்றும் வரையில, PQRS 4 வந்திருக்கு. சரி, அதே மாதிரி இப்படி ஒரு கேள்விகளும் சில உள்ள வரலாம். இப்போ இந்த கேள்வியை நான் இந்த மேலே உள்ள கேள்வியை மட்டும் சொல்கிறேன், கீழே உள்ளதை நீங்கள் செய்வீங்க நினைக்கிறேன். நேரம் இப்போவே எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துட்டுது. பார்ப்போம், வேணுமென்னு சொன்னால் நான் அந்த மெட்ட கேள்வியை வேறு ஒரு கிளாஸில் சொல்கிறதான்னு பார்ப்போம். இதில் ஒரு சொல் முறைப்படுத்தி மென்பொருளின் இலக்கமிடப்பட்ட இடைமுகத்தை கீழே உள்ள ஒரு காட்டுகிறது. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, வளமே அப்படி வாரது குறைவு. ஒரு முறை பாஸ் பேப்பரில் வந்துச்சுது. என்ன கேட்கிறாருன்னு பாருங்க, மேலே உள்ள இடைமுகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தி பி முதல் ஜே வரையான ஒவ்வொரு கொள்பனையும் எவ்வாறு செய்யப்பட முடியும் என எழுதுக. ஏயிற்கான விடையானது ஒரு உதாரணமாக தரப்பட்டுள்ளது. சரி, ஏய்க்கு அவர்கள் ஆன்சர் எழுதி காட்டுங்க பாருங்க. என்ன செய்யறாருன்னா, ஒரு உரை தூண்டின் எழுத்துருவை டைம்ஸிற்கு மாற்றுதல், அதாவது ஃபொண்டை மாத்துறது எப்படி என்று கேட்கிறார். அதுக்குரிய அந்த ஸ்டெப் இருக்கு தானே, எப்படி செய்யணும்னு அதை போடுறாரு. அப்போ ஃபொண்டை மாத்துறது எப்படி, உரை துண்டை தெரிவு செய்தல், ரைட், உரை துண்டை டெக்ஸ்ட் அதை தெரிவு செய்யட்டாம். பிறகு என்ன சொல்றாருன்னா, 5ஐ சொடக்குக. 5 இப்போ நாங்கள் ஃபொண்ட் தானே பிள்ளைகள் மாற்ற போகிறோம், எனவே அந்த நம்பரை போட சொல்றார். இது MS வேர்டின் டூல் பாக்ஸ் இல்லை, பட் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இதுதான் ஃபோன், இதில் பாருங்க 5வது நம்பர் இருக்கு தானே. அப்போ 5ஐ சுடக்குன்னு சொல்கிறார். சுடக்கிட்டு அதுக்குள்ளே போய் என்ன சொல்கிறார், டைம்ஸை தெரிவு செய்ய. அப்போ அம்புக்குறியில் போட்டு ஈஸியாக எழுதலாம், பந்தியாக எழுதாமல். இவ்வளவு தான் ஃபொண்டை மாத்துறத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கேட்குறார். இப்படியான கேள்வி ஸ்கூல் எக்ஸாமில் கேட்பறது தெரியாது, பட் கேட்கலாம். அடுத்த பாருங்க, பிஏ பாருங்க, உரை துண்டின் எழுத்துரு அளவை 18க்கு மாற்றுதல். எவ்வளோ ஈஸி பாருங்க, அதே ஃபார்மேட் எழுதுவீங்களா. 18 மாற்றணும்னா என்ன செய்யணும், உரை துண்டை தெரிவு செய்வீங்க, முதல்ல அது போடுவீங்க. அதுக்கு பிறகு அம்புக்குறி போட்டுட்டு 18ஆக மாற்றணும்டா இது பாருங்க, ஃபொண்ட் சைஸ் எல்லோ 6வது. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்ன, 6ஐ சொடக்குக, ரைட், 6ஐ சொடக்குக. அதுக்கு பிறகு போடுவீங்க என்ன, 18ஐ தெரிவு செய்க. 18 தானே பிள்ளைகள் வேணும், எனவே அந்த டைம்ஸை தெரிவு செய்ய மாதிரி 18ஐ தெரிவு செய்ய போட்டீங்கன்னா சரி, ரைட். அடுத்த பாருங்க, ஒரு வசனத்தை தடித்ததாக மாற்றுதல். அப்போ தடித்ததை மாற்றணும் என்றாலும் முதல்ல என்ன செய்யணும், அந்த அந்த வசனத்தை வசனம் என்று தாரவடியா நான் வசனம் ஒன்றே விடுவோமே, வசனத்தை தெரிவு செய்தல். ஒரு அம்புக்குறியை போட்டு, சரியா, ஒரு அம்புக்குறியை பக்கத்தில் போட்டுட்டு போல்ட் பாருங்க, 7வது தானே போல்ட், என்ன 7வது. அப்போ 7ஐ சொடக்குக. சரியா, அடுத்த பாருங்க, ஒரு சொல்லை கீழ்கோளுடல். அப்ப நீங்க என்னென்ன போடுவீங்க, ஒரு சொல்லை தெரிவு செய்க, ரைட், ஒரு சொல்லை தெரிவு செய்க, அம்புக்குறி போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணணும். அப்போ அண்டர்லைனுக்கு என்ன நம்பர் பிள்ளைகள், 9, ரைட். அப்ப 9ஐ சொடக்குக. துணிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கட்டாயம் எப்படியான கேள்விகள் வரலாம். அடுத்தது O2 எனும் உரையை O2 என மாற்றுக. அப்போ O2 பக்கத்தில் இருந்தது, இப்ப 2 கீழே வரணும். அப்ப எதை சரி தெரிவு செய்யணும், 10 இதுல பக்கத்தில் இருக்கு 2 தானே. அப்ப நீங்க ஒன்று என்ன செய்வீங்க, 10ஐ தெரிவு செய்யன்னு போடுவீங்க, அம்புக்குறி போட்டுட்டு சப்ஸ்கிரிப்ட், என்ன கீழே என்ன சப்ஸ்கிரிப்ட் தானே. இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்டுக்குரிய ஐக்கான் MS வேர்டில் X அண்ட் இருக்கிறது, இங்கே A அண்ட் இருக்குது, 12ஆம் நம்பர். இங்க பாருங்க, இதுல அந்த மேலே இருக்குது, இங்கே கீழே இருக்கு 12ஆம் நம்பர். அப்ப 12ஐ சொடக்குக, ரைட், 12ஐ சொடக்குக.
அடுத்து பாருங்க, 3 நிரைகளும் 2 நிரைகளும் கொண்டு ஒரு அட்டவணையை சொருகுதல். டேபிள் ஒன்று உருவாக்கணும். ரைட். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, முதல் டேபிளுக்குரிய ஐக்கோனை சொல்லணும். டேபிளுக்குரிய ஐக்கோன் எதுன்றதை நீங்க இதுல பார்க்கணும். இதுல டேபிளுக்குரிய ஐக்கோன் கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு. பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட் 4. அப்ப 4ஐ சொடக்கு கண்டு முதல் போடுவீங்க. அதாவது டேபிள் கிரியேட் பண்ண போறீங்கன்னா முதல் டேபிளை கிளிக் பண்ணணும். அப்ப 4ஐ சொடக்கு கண்டு போட்டுட்டு ஒரு அம்புக்குறி போட்டுட்டு அவர் கேட்கிறதானே 3 நிரை 2 நிரல். அப்ப எழுதுவீங்கள் நிறைகளின் எண்ணிக்கை 3ஆகவும் நிரல்களின் எண்ணிக்கை 2ஆகவும் தெரிவு செய்தல். விளங்குதா? முதல் டேபிள் அந்த நம்பர் இருக்குதானே 4 சொடக்குக, அப்புறம் ஒரு அம்புக்குறி போட்டு நிறைகளின் எண்ணிக்கையை 3ஆகவும் நிரல்களின் எண்ணிக்கையை 2ஆகவும் தெரிவு செய்தல். அடுத்து ஒரு குண்டுக்குறி பட்டியலை ஆரம்பித்தல். குண்டுக்குறி பட்டியலை ஆரம்பித்தல் என்று கேட்கிறார். அப்போ ஒன்று செய்தல் ஆரம்பிக்கிறானே. அப்ப நீங்கள் இதுக்கு மேல சொடக்கி விட்டு ஆரம்பிக்கும். அது என்ன நம்பர் பிள்ளைகள்? குண்டுக்குறி பட்டியல் இங்க இருக்கு 15. கொஞ்சம் தெளிவில்லாம இரு சின்ன 15ஐ சொடக்குக. அது சொடக்கி விட்டீங்கன்னா அது ஆரம்பிக்கும். ரைட். நாங்கள் அதை உருவாக்கி ஏற்கனவே டைப் பண்ணி அதை செலக்ட் பண்ணி அப்படி ஒன்று கேட்கல, உருவாக்குறது ஆரம்பிக்கிறது. எனவே அதை சொடக்கினா சரி. ஒரு உரை துண்டை மத்தியில் சமப்படுத்த சென்டர் அலைன்மெண்ட். அப்ப நீங்க சொல்லுவீங்க என்ன? உரை துண்டை தெரிவு செய்தல். ரைட். உரை துண்டை தெரிவு செய்தல், அம்புக்குறி போட்டுட்டு சென்டர் அலைன்மெண்ட் இருக்கு தானே, 14ஐ சொடக்குக. ரைட். 14ஐ சொடக்குக. அடுத்த பாருங்க அப்படியே கடைசி, ஒரு படத்தை ஆவணத்தினுள் செருகுதல். அப்ப படத்தை ஆவணத்தில் செருகுதல் என்றா இமேஜுக்குரிய ஐக்கான். இமேஜுக்குரிய ஐக்கான் இதுவும் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. இமேஜின் ஐக்கான் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல இமேஜுக்குரிய ஐக்கான் வெளியில இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்யணும், டபுள் இன்சர்ட் இருக்கு தானே, இதில் பாருங்க கீழ் நம்பர்ஸில் இல்லை. அப்போ நாங்கள் இன்சர்ட்டை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் சொல்லணும் இன்சர்ட்டை சொடக்குக. அப்புறம் எழுதணும் அங்கு என்ன பிக்சர் அல்ல இமேஜை சொடக்கி பொருத்தமான இமேஜை தெரிவு செய்து உள்நுழைக்குக. ரைட். இதில் வெளியில் இல்லை தானே பிள்ளைகள். அப்போ என்ன செய்வாய், இன்சர்ட்டை சொடக்கு என்று போடுவாய். அப்புறம் சொல்லுவாய் அதில் பிக்சரை சொடக்கி பொருத்தமான படிமத்தை தெரிவு செய்து உள்நுழைத்தல் அந்த மாதிரி போடுவீங்க. அது கொஞ்சம் ஸ்டெப் கூட எழுத வேண்டி இருக்கு. அதுல இன்னொரு சின்ன கேள்வி பாருங்க, ஒரு ஆவணத்தை எழுதுவதுடன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வலுவையும் திருத்துவதற்கென பயனருக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ள ஒரு சொல் முறை வழிப்படுத்தி மென்பொருளின் ஒரு சிறப்பியல்பு யாது? என்ன கேட்கிறார்? ஒரு ஆவணத்தை எழுதுவதுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வலுவையும் திருத்துவதற்கென பயனருக்கு கிடைக்கக்கூடிய உள்ள ஒரு வசதி. இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கிங்னு ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போய்க்கு ஏதாவது எழுத்துக்கு பிள்ளைகளோ அல்லது அவர் எந்த பிள்ளைன்னு கேட்கல ஒரு வலு. அப்போ எழுத்து பிள்ளையா இருக்கலாம், இலக்கண பிள்ளையா இருக்கலாம். அதை திருத்துறதுக்கு நாங்கள் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கிங் பாவிக்கிறாங்க. அதுதான் ஆன்சர், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் செக்கிங். ஏபிசி என்ற ஒரு ஐக்கோன்ல இருக்கும். ஏபிசி என்று போட்டு சின்ன மார்க் மாதிரி இருக்கு. அடுத்தது, ஒரு சொல் முறைவழிப்படுத்தி மென்பொருளில் நிகண்டு எனும் சிறப்பியல்பு. இதை படிச்சு வச்சுக்கொள்ளணும். நிகண்டு என்றது என்னதுன்றா திசோரஸ் என்று சொல்லுவோம். ஒத்த கருத்துள்ள சொற்களை கண்டறிகிறது. ஒரு சொல்லுக்கு ஒத்த கருத்துள்ள வேறு சொற்களை கண்டறிகிறது. இதுக்கு நிகண்டு பாவிக்கிறது. இது நான் அப்புறம் செய்து காட்டுவேன். அடுத்த, பின்வரும் ஒவ்வொன்றுக்கும் நிழல் திசை நிடை திசை இதுல எது உகந்தது என்று இருக்கிறார். நிழல் திசை என்றா என்னண்டா பிள்ளைகள்? இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பேஜை உதாரணத்துக்கு ஒரு பேஜில் இப்படி வச்சு நாங்கள் டைப் பண்ணினா இது இங்கிலீஷில் போர்ட்ரைட் என்று சொல்லுவோம். தமிழில் நிழல் திசை. இப்படி வச்சு நாங்கள் டைப் பண்ணினா கிடையா வச்சா இங்கிலீஷில் லேண்ட்ஸ்கேப், தமிழில் நிலை திசை. பெரிய பெரிய அட்டவணைகள் என்றால் இப்படி நீங்கள் நிலை திசையில் வச்சிருப்பீங்க. கடிதங்கள் அப்படியான அல்லது சின்ன பந்திகள் என்றால் நிழல் திசையில் வச்சிருப்பீங்க. இப்போ என்ன கேட்குறாரு பாருங்க, என்ன கேட்குறார்? ஒரு உத்தியோகபூர்வ கடிதம். அப்போ நிழல் திசை நான் சொன்ன தானே, அந்த நிழல் திசைன்னா வளமையாக நாங்கள் வச்சிருக்கிற அந்த பேப்பரின் நிலை. அகன்ற அட்டவணை, அப்போ அது லேண்ட்ஸ்கேப், நிலை திசை, போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப். இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கலாம். அடுத்தது, ஒரு சொல் முறை வழிப்படுத்தி மென்பொருளில் உள்ள அஞ்சல் ஒன்றிணைப்பு வசதியின் நன்மை. இது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி விடுறேன், பிறகு படிப்பிப்பேன், செய்து காட்டுவேன். இப்போ செய்து காட்டு டைம் போயிடும். இது என்னண்டா அஞ்சல் ஒன்றிணைப்பு, மெயில் மர்ச்ன்னு சொல்றேன். என்னண்டா
நீங்கள் இப்போ ஒரு ஒரு கடிதம் உண்டு, ஏதோ ஒரு ஆவணம் உண்டு, நீங்கள் பல பேருக்கு அட்ரஸ் பண்ண போறீங்க. அட்ரஸ் பண்ண போறீங்கன்னா அவைக்கு முகவரியிட போறீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்கூல்ல ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்க போகுது. கடிதத்தின் உள்ளடக்கம் எல்லாருக்கும் உண்டுதான். ஆனா மேலே அந்த பேரண்ட்ஸின் பேர் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனவே எல்லாருக்கும் வேற வேற இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஆக்கட பேர் அட்ரஸை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு கடிதம் கீழே இருக்கும், மேலே ஒரு பேரண்டின் பேரையும் அட்ரஸையும் டைப் பண்ணி போட்டு பிரிண்ட் எடுத்துட்டு அப்புறம் அதை அழிச்சு போட்டு அடுத்த ஆண்டு எடுத்து இப்படி செய்ய டைம் போகும். அப்போ இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மெயில் மர்ச்சின் உதவியோட இலகுவாக எத்தனை பேரண்ட்ஸின் அட்ரஸை நாங்கள் இதில் சேர்க்கணுமோ அவ்வளோத்தையும் இலகுவாக சேர்க்கலாம். அப்போ மெயில் மர்ச் என்னது இருக்குன்னா ஒரு ஆவணத்தை பல நபர்களுக்கு முகவரி இடுறதுக்கு. சில உள்ள அனுப்புறது கண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். சரிதானே? பிறகு நான் இதை பற்றி செய்து காட்டுவேன், எப்படி இது செய்கிறேன். இதெல்லாம் இப்போ செய்ய வேண்டாம். ரைட். ஒரு சொல் முறைவழிப்படுத்தி மென்பொருளில் உள்ள அச்சிடல் முன்காட்சி சிறப்பியல்பு நன்மை. பிரிண்ட் ப்ரிவியூட நன்மை என்னென்னா, நாங்கள் அச்சு பதிப்பு செய்கிறதுக்கு முதலே ஒரு தாளில் ஒரு பேப்பரில் பிரிண்ட் எப்படி வரும்ன்றதை முன்கூட்டியே பார்க்கலாம். ரைட். ஒரு பிரிண்ட் எப்படி வரப்போகுதுன்றதை முன்கூட்டியே நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு பயன்படுத்துறது தான் பிரிண்ட் ப்ரிவியூ. அப்படி ஒரு வசதி இல்லாட்டி நீங்கள் பிரிண்ட் எடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு அது பிடிக்கல, அதை நாங்கள் மாற்றணும் எல்லாம் யோசிச்சா நீயாம பிரிண்ட் வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு பிறகு மாற்றணும். இது நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முதலே அது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். சரி, அவ்வளோதான் அந்த கேள்வி. அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்குறாங்க, அப்படி கேட்கலாம். இறுதியாக அந்த வளமையாக கேட்குற ஒரு சின்ன பாசிவ கேள்வி இருக்கு. பாருங்க, வடிவமைப்புக்கு முன்னரான வாக்கியம் அதே மாதிரி பின்னரான வாக்கியம் இருக்கு. அந்த நெவர் ஸ்டாப் லேர்னிங் இருந்ததானே கீழே இப்படி மாறி இருக்கு. என்னென்ன மாறி இருக்கு? கேபிட்டலாக மாறி இருக்கு. முதல் கேபிட்டல் சிமோலும் இருந்தது, கடைசி கேபிட்டல் எல்லாம். அதுக்கு சேஞ்ச் கேஸ் இந்த ஏஏ இருக்கு பாருங்க, வி, அதான் சேஞ்ச் கேஸ். அப்போ சேஞ்ச் கேஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிஞ்சிருக்கு, அப்போ இட்டாலிக் வரும். எத்தனையாவது பிள்ளைகள்? கியூ, இட்டாலிக் வரும். அண்டர்லைன் இருக்கு பாருங்க, ஸோ ஆர் வரும், அண்டர்லைன் வரும். இதை விட பெரியதாக வருமா? இல்லையா? ஸோ இட்டாலிக் வருது கியூ, அண்டர்லைன் வருது ஆர், அதே மாதிரி சேஞ்ச் கேஸ் கேபிட்டலில் வருது. ரைட், அது வந்து வி. ஓகே தானே? ரைட். இதுவரை படித்து வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் கீ என்னென்ன பார்க்கணும் அதெல்லாம் நான் டியூவில் போட்டிருப்பேன், அதையும் பார்த்து வைக்கணும். ஏன்னா ஷார்ட்கட் கீ சில வழியில் எக்ஸாம் சில வழியில் என்ன கட்டாயமாக கேட்பிடான். நான் போட்டதை பார்த்து வச்சாலே காணும். மேலதிகமாக ஏதாவது விடயங்கள் இருந்தால் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவேன். சரிதானே? இவ்வளோத்தையும் படியாக பார்த்து வச்சுக்கொள்ளும்.